எதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பண்ண வேண்டிய ரீசன் அண்ட் நான் பண்ற ரீசன் எட்ஜஸ் வந்து ஒரு அளவுக்கு மீறி வளரும் போது எட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஓவர் ட்ரை ஆகி ஹேர் வந்து திக்கு பிடிச்சி ஒரு மாதிரி அவுட் பார்க்குற லுக்கே நல்லா இருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அது எப்படி ஆகும்னா நான் வந்து அந்த எட்ஜஸ் வந்து நான் கோம் பண்ணும்போது இல்லைனா கையை விட்டு நான் வந்து எடுக்கும்போது எட்ஜஸ்ல வந்து ஒரு மாதிரி ஹேருக்கு மேலே சொட்டை விழுந்து விழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக கீழே ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதை நான் ஒரு கோம்பு வச்சு கோம் பண்ணும்போது கீழே வந்து பின் பண்ணி இழுத்தேன்னா எனக்கு ஒன்லி பிரேக்கேஜ் ஆகி வரும் ஹேர், இல்லைன்னா மொத்தமாட்டே வந்து ஹேர் ஸ்கேல்ஃபில் வந்துடும். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு இந்த விஷயம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து மெயின்டெனன்ஸ் கட் பண்ணுவேன். ஹேர் வந்து ஈவனாக வந்து இருக்கிறதுக்காண்டி மெயின்டெனன்ஸ் கட் பண்ணுவாங்க. இப்படி ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ மற்றபடி வேற எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் ஒரே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹேர் வந்து மெயின்டெனன்ஸ் கட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதான் நீங்கள் ஒவ்வொரு ஹேர் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா ஷுவர் மெயின்டெனன்ஸ் கட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ஹேர் வளர்த்து நல்லா இருக்காது. ஓரளவில் ஒரு லிமிட்டில் இருக்கும்போது தான் அது லுக் நல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.